வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ் லாஜிக் 5000 அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி லேடர் லாஜிக் எப்படி ட்ரா பண்ணலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொஷின் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் 2 டோர் இருக்குது, என்ட்ரி டோர் அண்ட் எக்ஸிட் டோர். என்னோடய என்ட்ரி டோரில் 2 லைட் இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட் லைட்டு. எப்போ என்னோடய கிளாஸில் லெஸ் தென் 120 மெம்பர்ஸ் இருக்காங்களோ அப்போ க்ரீன் லைட் எரியும். அண்ட் 120 மெம்பர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 120 மெம்பர்ஸ் இருக்கும்போது ரெட் லைட் எரியும். இதான் நம்மளோட கொஷின். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்எஸ் லாஜிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஷோ ஆகும். இந்த விண்டோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு போங்க. ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராசஸர் கேட்கும். ப்ராசஸர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் ரங் ஆட் பண்ணணும். ஸோ யூசரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஆட் ரங் தான். ஸோ நமக்கு தேவை ரங்கை 00 இருக்குது. அந்த ரங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரங்ஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரங் எடுத்துக்கிறோம். அந்த ரங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி டோர் அண்ட் எக்ஸிட் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இது போடுறோம். என்னோடய என்ட்ரி டோருக்கு ஒரு NO கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கான கவுண்டர், என்ட்ரி டோருக்கு அப் கவுண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் உள்ளே போகும்போதும் கவுண்ட் ஆகிற மாதிரி, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன கவுண்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அப் கவுண்டர் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே கவுண்டர் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா, டைமர் அண்ட் கவுண்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் அப் கவுண்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் செகண்ட் ரங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸிட் டோர் இருக்கு இல்லையா, அதுக்கான சர்க்யூட், அதுக்கான லேடர் லாஜிக் போடுவோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஒரு NO எடுத்துப்போம். அண்ட் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களாக வெளில வரும்போது 120 ஆர் என்ன வேல்யூ, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, கவுண்ட் டவுன் ஆகும். -1 அந்த மாதிரி. ஒரு ஸ்டூடெண்ட் போனால் -1, 2 ஸ்டூடெண்ட் போனால் -2 அந்த மாதிரி கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அதுக்காக நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்ரஸ் கொடுக்க போகிறோம். எப்பவுமே இன்புட்டுக்கு I:0:0:0:1 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, I:0:0:0ன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நேம் கேட்குது. நேம் இது என்னென்னா என்னோடய என்ட்ரி டோர். ஸோ என்ட்ரி, என்டர் அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்டர்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கவுண்டருக்கு நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். கவுண்டருக்கு எப்போவுமே C5 அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்ட், அது அதோட அட்ரஸ். ஸோ C5ன்னு கொடுத்துக்குவோம். டைமர் அப்படின்னா T4ன்னு நம்ம கொடுப்போம். இது C5:0. நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் கேட்குறாங்க. நேம் இது என்ட்ரி டோரோட கவுண்டர். ஸோ என்ட்ரி டோர் கவுண்டர், என்ட்ரி டோர். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ப்ரீசெட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துக்கோங்க. 120 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்குமுலேட்டர் என்னென்னா, நம்ம கவுண்ட் எதுலேருந்து ஆகணும், 0லேருந்து ஆகணுமா இல்லை 50 அந்த மாதிரி நம்ம அக்குமுலேட்டர் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 0லேருந்தே வச்சுக்கலாம், 0னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, இதுவும் ஒரு இன்புட் தான். ஸோ I:0:1. நெக்ஸ்ட் இதுக்கு அட்ரஸ் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இது எக்ஸிட் டோர் இது இல்லையா, அதனால் எக்ஸிட் டோர் ஆர் எக்ஸிட் அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கவுண்டருக்கு C5:1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ப்ரீசெட் வேல்யூ இருக்குல்ல, ப்ரீசெட் வேல்யூ 120ன்னு கொடுத்துக்கோங்க. அக்குமுலேட்டர் 0லேருந்தே கவுண்ட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த கவுண்டரோட நேம் என்ன அப்படின்னா, எக்ஸிட் டோர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை எக்ஸிட் டோர் கவுண்டர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் அது கொடுக்குறோம். இப்போ ப்ரீசெட் செலக்ட் பண்ணுறோம். ப்ரீசெட் 120ன்னு கொடுத்துட்டு அக்குமுலேட்டர் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய 0002 அப்படிங்கிற ரங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூ ரங், அடிஷ்னல் ரங்கை நான் ஆட் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் ரங்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து என்ட்ரி டோர் அண்ட் எக்ஸிட் டோர். இப்போ க்ரீன் லைட் அப்புறம் ரெட் லைட் எரியணுமா? க்ரீன் லைட் என்ன கண்டிஷனில் எரியும்? என்னோடய அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து லெஸ் தென் 120 இருக்கணும். என்ன அக்குமுலேட்டர் வேல்யூ அப்படின்னா என்னோடய என்ட்ரி டோரோட அக்குமுலேட்டர் வேல்யூ. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே யூசர் டைமர் கவுண்டர் அப்படிங்கிற இடத்துலையே இங்கே வந்து கம்பேர்னு நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க. ஸோ அந்த கம்பேரில் போய் லெஸ் தென் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. லெஸ் தெனில் எடுத்துகிட்டு ஏ வேல்யூக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் இருக்கு இல்லையா, கவுண்டர் C5:0. ஸோ அதோட அந்த கவுண்டரோட அட்ரஸ் ப்ளஸ் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம், அக்குமுலேட்டரோட வேல்யூ. அண்ட் பிக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிஷன் என்ன, லெஸ் தென் 120. ஸோ அங்கே 120ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூ லெஸ் தென் 120 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வேணும் தானே. அந்த அவுட்புட் தானே அது வந்து எனர்ஜைஸ் ஆனால் லைட் க்ளோ ஆகுதுன்னு அர்த்தம், எனர்ஜைஸ் ஆகலைன்னா லைட் வந்து க்ளோ ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு அவுட்புட் வேணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூசரில் போய் காயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. ஒரு காயில் எடுத்துப்பீங்க. நான் இதுக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன். அட்ரஸ் கிடையாது இதுக்கு, இதுக்கு வந்து நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த நேமுக்கு வந்து நான் மறந்துட்டேன். நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நேம் கொடுக்காம கூட இருக்கலாம். நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்ரீன் கம்பேர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரங்கு வந்து அவ்வளோதான், ஒரு காயில் கொடுத்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ரங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரீன் லைட் எரியல அப்படின்னா என்ன அர்த்தம், 120 மெம்பர்ஸ்க்கு அதிகமான பேர் இருக்காங்கன்னு அர்த்தமா. அப்போது அந்த கண்டிஷனில் என்ன ஆகணும் அப்படின்னா ரெட் லைட் வந்து க்ளோ ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ரீன் லைட்டோட காண்டாக்ட் இருக்கு இல்லையா, என்சி காண்டாக்டை வந்து கொடுத்து அதுக்கு ஒரு காயில் கொடுப்பீங்க. அது ரெட் லைட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த க்ரீன் லைட்டுக்கு முதல்ல அட்ரஸ் கொடுப்போம். எப்போவுமே அவுட்புட்டை வந்து O அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணணும். O:0/0. நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் கேட்குறாங்க. இது வந்து க்ரீன் லைட்டா, ஸோ க்ரீன் லைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் லைட்டோட என்சி நார்மலி க்ளோஸ்டு காண்டாக்ட் அங்கே கொடுக்கணும். அப்போது இது டீஎனர்ஜைஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய ரெட் லைட் எரியும். அப்போ அது டீஎனர்ஜைஸ் ஆச்சு அப்படின்னா இது நார்மலி க்ளோஸ்டு. அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை நார்மலி க்ளோஸ்டு காண்டாக்ட் வழியாக போகும். சப்போஸ் இது வந்து எனர்ஜைஸ்லேயே இருக்குது க்ரீன் அப்படின்னா, க்ரீன் லைட் வந்து எனர்ஜைஸில் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகும்ல. ஸோ ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது, NCயாக இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா NOவாக ஆகிடும். அப்போ சப்ளை போகாது ரெட் லைட்டுக்கு. ஸோ அந்த கான்செப்ட். ஸோ இந்த NCக்கு வந்து அட்ரஸ் கொடுங்க. இந்த NC வந்து இன்புட் கிடையாது, இது அவுட்புட்டோடைய கான்டாக்ட். அதனால் O:0/0 தான். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நேம் அதுவே வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு என்னோடய ரெட் லைட்டுக்கு வந்து இது ஒரு அவுட்புட். ஸோ O:0/1 நேம் ரெட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த அடிஷ்னலாக ஒரு ரங்கு இருக்குது இல்லையா, இந்த ரங்கு தேவையில்லை, நம்ம வந்து என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓவரால் ஆப்ரேஷன் பார்க்கலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு ரங்கில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்ட்ரி இருக்குல்ல, இந்த என்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டாகிள் பிட் கொடுப்பீங்க. டாகிள் பிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அக்குமுலேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் டாகிள் பிட் கொடுத்தா மட்டும் தான் இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து ஒரு 99 சம்திங் வச்சுட்டு கூட நீங்கள் டாகிள் பிட் கொடுத்து 120 ஆனோடனே இந்த ரெட் லைட் எரியறதை வந்து ரன் பண்ணி காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய செகண்ட் ரங்கில் இருக்கிறது வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து செகண்ட் ரங்கில் இருக்கிறது எக்ஸிட்டு. ஸோ எக்ஸிட்டை டாகிள் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா அக்குமுலேட்டர் வேல்யூ -1 -2 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க தேர்ட் ரங்குக்கு வரலாம். தேர்ட் ரங் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய அக்குமுலேட்டர் வேல்யூயும் 120 இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ஸோ லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய க்ரீன் லைட் வந்து என்ன ஆகும், க்ளோ ஆகும், அதாவது எனர்ஜைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் என்னோடய அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னா என்னுடைய க்ரீன் லைட் என்ன ஆகும் அப்படின்னா டீஎனர்ஜைஸ் ஆகிடும். ஸோ இந்த டீஎனர்ஜைஸ் ஆச்சு அப்படின்னா என்னோடய கீழே இருக்கு இல்லையா NC, அது என்ன ஆகும் அப்படின்னா NCயாகவே இருக்கும். எனர்ஜைஸ் ஆனால் NOவாக இருக்கும். டீஎனர்ஜைஸ் ஆச்சுன்னா NCயாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி NCயாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய
ரெட் லைட் இருக்கு இல்லையா, என்னோடய ரெட் லைட் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் லாஜிக், நம்மளுடைய லேடர் லாஜிக்கோட இந்த லாஜிக் டயக்ராமில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் பி அவந்திகா பரமேஸ்வரி. பாய்.